ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ். அதுவும் வீட்டில் எப்படி செய்கிறது, வறுத்த கடலை எப்படி நீங்கள் வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து வறுத்த கடலை, உப்பு கடலை எப்படி வேணால் சொல்லலாம், வறுத்த கொண்ட கடலைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தூள் உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணி அது நல்லா ஹை ஹீட் ஆனதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு 10 கடலை மட்டும் போட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் உப்பு ஹீட் ஆகாமல் கடலை போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் போட்டு கிளறினாலும் அது வந்து சேஞ்சே ஆகாது, கல் மாதிரி ஆகி பிளாக் கலரில் ஆயிரும். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் உப்பு போட்டு நல்லா உப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 கடலை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த உப்போட ஹீட்லேயே சைடில் உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு வரும். மெயினாக இதில் நம்ம செய்கிற எல்லோரும் ஒரு காமனாக நம்ம செஞ்சு பார்த்துட்டு விடுற மிஸ்டேக் இதுதான். நானும் ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் உப்பை ஹீட் பண்ணாமல் கடலையை போட்டேன். உப்பு லைட்டாக ஹீட்டாக இருந்துச்சு, கடலை போட்டேன். அது எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல. பட் உப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போட்டேன். ரொம்ப சூப்பராக அதில் உள்ள தோல் நம்ம கடையில் எப்படி பேக்கெட்டில் வாங்கி கல்ல இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறது, செய்கிறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நல்லா நம்ம அதில் உப்பு ஹீட்டில் இருக்கிற உப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஓட்டையாக ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுறதோட இந்த கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பெல்லாம் ஈஸியாக போயிட்டு அது வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்மளோட கடலை வந்து நல்லா வெந்துருச்சு, வறுப்பட்டுருச்சு. நல்லா கடலை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் ரவுண்ட் போடுவோம். செகண்ட் ரவுண்ட் போடையில் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த உப்பு வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் நிறைய கடலை போட்டுக்கலாம். இப்போ போட்டோடனே வந்து அதிக ஹீட்டில் இருக்கனால உங்களுக்கு அதோட தோல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் உப்பு மட்டும் நல்லா ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் ஆயிரும். போட்ட உடனே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கனால அது அப்படியே அந்த தோல் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்க நல்லா வருந்து அந்த மஞ்சள் கலர் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கே போட்டதோட டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இந்த உப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதை நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வறுவல் ரெசிபி, வடகம், அப்பளம் அந்த மாதிரி கூட நீங்கள் உப்பில் வறுத்துக்கலாம். வேறு கடலை வறுக்கிறதுக்கு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட உப்பு கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு பசங்களுக்கு நல்லா வீட்டில் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குறது ஒரு சத்தான ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். இன்னும் நிறைய ரெசிபி வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.